Hi friends, vanakkam. Welcome to thiya shree creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog தான் பார்க்க போறோம். June 21st அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் ஃபோட்டோஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? June 21st அன்னைக்கு மார்னிங் வந்து நான் கோலம் போட போகும்போதே பக்கத்தில் ஒரு மயில் வந்து தூக வச்சு நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுத்தேன், அப்புறம் கொஞ்சம் வீடியோவும் எடுத்தேன். அதை தான் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுதான் வந்து இன்றைக்கி போட்ட கோலம். இந்த கோலம் பிடிச்சிருக்கா கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சிட்ருக்கேன். நெய்யில் ஃபஸ்ட்டு முந்திரி, திராட்சை, அப்புறம் ரவை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முந்திரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதே நெய்யில் தான் போட்டு திராட்சையும் வறுத்து எடுக்க போகிறேன். எல்லாமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அதில் அதே அளவு 2 படகு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கேசரி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரவையும் சேர்த்து நல்லா கெட்டி விடலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா ரவை வந்து கெட்டிப்படாது. கேசரி நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சையெல்லாம் இதோட சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு செய்யுங்க. கேசரி எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேசரி, அதுக்கப்புறம் பூரி செஞ்சேன். நான் பூரி செஞ்சுருக்கேன். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பூரி செஞ்சேன். பூரிக்கு தொட்டுக்க வந்து மசாலா எதுவும் செய்யலை. இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். பூரிக்கு நான்வெஜ் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அதனால இதில் ஆட் பண்ணலை. வேணுங்கிறவங்க லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்சு சமைக்க ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பே வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக மட்டன் கோலா உருண்டை வந்து செஞ்சேன். கோலா உருண்டை ரெசிபியும் நம்ம சேனல் ஆல்ரெடி நான் தனியாக போட்டிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டி பையன் பேச விட மாட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்ணுறான். ஹாய் சொல்லுங்கள் சித்திமா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய். இன்றைக்கி லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ரைஸு, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் கோலா உருண்டை, ஒரு மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரசம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் கேக் கட் பண்ணோம். அப்போ எடுத்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் எல்லோரையும் கூப்பிட்டு தான் எப்பயும் கேக் வெட்டுவோம். இந்த டைம் வந்து கொரோனானால யாரையும் கூப்பிடல, நாங்கள் மட்டும் கேக் கட் பண்ணிட்டோம். கேக்
இதான் வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன். ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வாட்டி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். பை பாய் சொல்லு. நாங்கள் பாய் பாய் சொல்லு. Bye bye.